என்ன திடீர்னு அரசியல் ஆசை? சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு அரசியல் அதிகாரம் அவசியம். உரிமை காக்க போராடுவதே கடமை. இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. அரசியல் நீங்களே எவ்வளோ கஷ்டப்படுங்கப்பா. நாடு எங்கேருந்து கொண்டு போய் இப்படி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 18 எல்லாரும் தங்களுடைய வாக்குகளை போய் ஓட்டு போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறேன். நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். கிராமத்தில் எப்படி ஏற்பாடுகள் செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக காலையில் ஒரு 8 மணிக்கு போயிருப்போங்க. கரெக்டாக 8 மணிக்கு போய் நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் தான் வைப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். ஒரு ஸ்கூலில் போய் நாங்கள் வந்து பூத் ஸ்லிப் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்லிப் எடுத்துன்னு போய் நின்னோம். ஸ்லிப் எடுத்துன்னு போய் நிற்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பூத் ஸ்லிப் மட்டும் வேலிட் கிடையாது, ஒரு கரெக்டான ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டேன், ஏன் ஒரிஜினல் ப்ரூஃப் வேணும், இதான் பூத் ஸ்லிப் இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை பூத் ஸ்லிப் வந்து அவங்க ஈஸியாக வந்து பார்க்கறதுக்கு அந்த வரிசையில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேலிட் ப்ரூஃப் வேணும்னு சொன்னாங்க. சரி, என் மேலே தவறு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் வேலிட் ப்ரூஃபில் பார்த்தேன். என்னென்ன இருக்குன்னு பார்த்தா எங்கிட்ட ஆதார் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு எடுத்துன்னு போனேன். ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு எடுத்துன்னு போய் ஓட்டு போகிறதுக்கு லைனில் நின்னுங்க. இருக்கிறதே எங்கள் ஸ்கூலில் வந்து 2 பூத் வச்சிருக்காங்க. என்னன்னா ஒரு 50 தெரு இருக்குன்னா 25 தெரு வந்து இந்த பூத்து, அடுத்த 25 தெரு அந்த பூத்துன்னு வச்சுருந்தாங்க. பக்கத்தில் தான். ஆனால் நான் நின்ன பூத்தில் வந்து அவ்வளோ கூட்டங்கள் ஏன் அதிகமாக காரணம்னா அங்கே இருக்கிறாங்க தெரியுமா, அந்த இடத்துல வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்யலை, சுறுசுறுப்பாக வேலை செய்யலை. உண்மையாக நான் வந்து ஒரு குற்றச்சாட்டே தான் சொல்லுவேன். நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை குற்றச்சாட்டு சொல்லலை. அவங்க கீழே வேலை செய்கிறாங்க தெரியுமா, இது ஆக்சுவலாக வந்து அவங்க மானிட்டர் பண்ணலாம். ஆனால் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எல்லா இடத்துமே போய் மானிட்டர் பண்ண முடியாது. டு எர் இஸ் ஹியூமன், தவறுகள் நடக்கிறது இயல்பு தான். ஆனால் அங்கே இருந்தவங்க வந்து ஒரு சுறுசுறுப்பாகவே வேலை செய்யலை. ஒரு ஆள் வந்து போய் ஓட்டு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த லிஸ்ட்டை தேடுறது, அது தப்பு பண்ணுறது, இது தப்பு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் 8 மணிக்கு போய் நின்னேன். கரெக்டாக ஒரு 8:30 போய் மறுபடியும் நின்று இருப்பேன். என்னோட ஐடென்டி கார்டு எடுத்துன்னு போய் நின்னேன். கரெக்டாக நான் போய் 10:30 தான் ஓட்டே போட ஆரம்பித்தேன். 10:30 அப்போ எத்தனை மணி நேரம் பார்த்துங்க, 2 hours நின்னேன். எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 15 பேர் இருந்ததுக்கு எனக்கு வந்து 2 மணி நேரம் கிட்ட நான் நின்னேன். ஏன் அங்கே இருக்கிறவங்க அவங்க வந்து யாருமே கிடையாது, நம்மளுடைய வாத்தியார்கள் தான், ஆசிரியர்கள் தான் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அவங்க நினைச்சா அதை வந்து சீக்கிரமாக செய்யலாம், டக்குன்னு முடிக்கலாம். அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நம்மளுடைய நேம் அதில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எத்தனை மேல் போயிருக்காங்க, எத்தனை ஃபீமேல் போயிருக்காங்க ஒரு ட்ரிக் போட்டுட்டு ஒரு ஸ்லிப்பில் ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அந்த நம்பர் எழுதி போய் நம்ம போடுற வேலை தான். அதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. நான் எடுத்துன்னு போய் என்னுடைய காலேஜ் ஐடி கார்டு காமிக்கிறேன், என்னுடைய ஒரு ஒரிஜினல் ப்ரூஃபுக்காக காமிக்கிறேன். தம்பி காலேஜ் ஐடி கார்டெலாம் அலோட் அப்பான்னு என்ன கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டில் அலோடு இல்லைப்பா, போய் ஆதார் கார்டு எடுத்துனுவா, இல்லை வேறு எதுனா ரேஷன் கார்டு எதுனா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துனுவான்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லை மேம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்பேஜில் போய் பாருங்க, as a ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வந்து பர்மிட்டட் அப்படின்னு சொன்னேன். ஓ பர்மிட்டடான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சில பேர்கிட்ட கேட்டுட்டு சரி போட்டு விடுங்க அப்படின்னு போட்டு விடுங்க. ஏன் இப்படி இருக்காங்க? ஆக்சுவலாக நாளைக்கு எலெக்ஷன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கணும்ல, எது வேலிட் டாக்குமெண்ட், எது இன்வேலிட் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கணுமா. அங்கிருந்த மக்கள் நிறைய பேர் வந்து அந்த பூத் ஸ்லிப் தான் எடுத்துன்னு வந்தாங்க, யாருமே ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துன்னு வரல. எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ரூஃப் வேணும்னு சொன்னதுக்காக நல்லா திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லேருந்து நடந்து வந்தாங்க. ஏன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அவங்க அந்த வெயிலில் நடந்து போய் மறுபடியும் ஸ்லிப் எடுத்துட்டு இந்த டைமில் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க தெரியுமா, அந்த வரிசையில் நிற்கிறாங்களா ஓட்டு போட. சில பேருக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க, என்னடா இது எவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஏன் டக்குன்னு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப லைன் ரொம்ப ஸ்லோவாக போச்சுங்க. நான் எல்லாத்துக்குமே நான் குற்றம் சொல்லலை, நான் எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அகைன் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நான் தவறு சொல்லலை. ஏன்னா நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, எத்தனை ஸ்டேட்ஸில் நடக்குது எலெக்ஷன், எல்லாத்தையும் மானிட்டரைசேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே இருக்க இந்த ஒர்க்கிங் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஆசிரியர்கள்லாம் அவங்க தங்களுடைய டியூட்டியை கரெக்டாக செய்யலை. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பர் டேக்கு இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கும், 2000 to 3000 இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வேலை செய்யறதுக்கு 3000 ரூபாய் வச்சு இருக்கும் சேலரி ஒரு நாளைக்கு. அப்போது அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யணும், எப்படி மக்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வேலை செய்யணும், மக்களுக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஹெல்ப்லாம் பண்ணவே தெரியல. ஏதாவது கடமைக்கு வந்து வேலை செஞ்சுன்னு இருக்க மாரி அவங்க வந்து வேலை செஞ்சுக்கின்னு இருந்தாங்க. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அந்த சமுதாயம் மாறும்னு சொல்லிட்டு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, எங்கள் தொகுதியில் எங்கள் இடத்துல நடந்ததுனால தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். மற்ற இடத்துல வந்து கண்டிப்பாக நல்லா நடந்திருக்கும், கண்டிப்பாக வேகமாக இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இரு, நீ ஒரு சிஇஓவாக இரு, எவ்வளோ பெரிய ஆளாக இரு, நீ வந்து ஆக்ட்ரஸ் எவ்வளோ பெரிய ஆள் இருந்து யாராக இருந்தாலும் சராசரியாக வந்து லைனில் நின்று தான் ஓட்டு போடணும். யாரை வந்து உடம்பு முடியல, நடக்க முடியல, ஊனமுற்றவர்கள் அவங்க மட்டும்தான் போய் நேரடியாக ஓட்டு போட முடியும். தவிர நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் லைனில் வந்து தான் ஓட்டு போடணும். இன்னொன்று கேட்குறேன், இந்த நியூஸ் சேனலில் ஏன் இப்படி இருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தனுஷ் வந்து ஓட்டு போட்டார், சூப்பர் ஸ்டார் வந்து ஓட்டு போட்டார். இதெல்லாம் என்ன ஃப்ளாஷ் நியூஸ்? இதெல்லாம் அவனுடைய கடமை, அவங்களுடைய கடமை. இதெல்லாம் இந்த கடமையை வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுக்கிறதுல எந்த ஒரு யூஸ் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ தவறுகள் நடந்து கொண்டு இருக்கு, அதை பற்றிலாம் பேசாமல் இந்த டைமில் எத்தனையோ இடத்துல வந்து எலெக்ஷன் மிஷின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. தனுஷ் வந்து ஓட்டு போட்டார், சூப்பர் ஸ்டார் ஓட்டு போட்டார், ரஜினிகாந்த் வந்து ஓட்டு போட்டார், அப்புறமா விஜய் வந்து ஓட்டு போட்டார்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போடுறீங்களா? ஏன்
ஒத்துக்கிறேன். சில இடத்துல வந்து எலெக்ஷனோட அந்த மிஷன் வந்து ஒர்க் ஆகல. கண்டிப்பாக நான் ஒன்றே சொல்கிறேன், 100% யாராலுமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. தவறுகள் நடப்பது என்பது இயல்பு தான். ஆனால் எல்லா போலிங் ஸ்டேஷன்லையுமே கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு மிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மிஷின் யூஸ் பண்ணி கண்டிப்பாக போடலாம். இன்னொன்று சொல்கிறேன், எல்லா நியூஸுமே நம்பாதீங்க, எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாத்தையும் நீ அனலைஸ் பண்ணிப்பாரு. நியூஸ் சேனலில் போடுறதையும் நம்பாத, எதில் போகிறது நம்பாது, நான் சொல்கிறதும் நம்பாது. நீ போய் அனலைஸ் பண்ண, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக இல்லையா அனலைஸ் பண்ண. இன்றைக்கி April 18 எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. நான் ஒன்றே சொல்கிறேன், அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைனில் வந்து நம்ம நிற்கலாம், வயசானவங்களாம் நிற்பாங்களா, ஒரு 40 வயசு 50 வயசுலாம் அவங்களே சீப் ஒன்று ஆகிடாது. அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு நிற்கிறதுக்கு அந்த லைனில் அவ்வளோ கஷ்டப்படுறோம். போலீஸ் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே டியூட்டி பார்க்கணும். ஆஸ் ஏ போலீஸாக அவங்க வந்து பண்ணுறது தப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும். நம்ம தான் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து இருந்து போகணும். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. அதுக்காக லைனில் நிற்கணும்னு சொல்லிட்டு பால் மாறாதீங்க. நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. இப்போ வந்து 6 மணிக்கு வந்து பூத் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் லைனில் நின்றுணும். 6 மணிக்குள்ளே லைனில் நின்றுட்டிங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு வாங்கி தான் ஆகணும். அது 8 மணி ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, 6 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னா 6 மணிக்கு அந்த 6 மணிக்குள்ளே எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்களோ அத்தனை பேர்கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஆகணும். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. எல்லாரும் பூட் ஸ்லிப்போட வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துன்னு போங்க. இல்லைனா ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நியூஸ் சேனலில் போகிறதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நீங்களே நினச்சி பாருங்க, சாதாரண குடிமகனுடைய உரிமை ஓட்டு போடுறது, அது ஃப்ளாஷ் நியூஸாக போடலாமா? எத்தனையோ மக்கள் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக போட மாட்டாங்க. சில இடத்துல வந்து சில கிராமத்தில் வந்து தேர்தலே புறக்கணிச்சிருக்காங்க சில விஷயங்களுக்காக. எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது நினச்சி பாருங்கள், அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, இருக்கத்தில் ரொம்ப கடினமான வேலை எலெக்ஷன் கமிஷன். மக்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணின்னு இருக்காங்க மக்களுக்காக. கண்டிப்பாக மாற்றம் வருவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். நான் ஒன்று சொல்கிறேன், தவறுகள் நடப்பது என்பது இயல்பு தான். அதுக்கு 100% இல்லை, தவறுகள் நடக்குது, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுக்கான சொல்யூஷனும் அவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும். ஒர்க் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். பை.